وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருப்பெயரால் தோன்றுகிறேன். அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகி அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹுவை தியானிப்பதற்காக இந்த அருள் நிறைந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமை அதனுடைய கொள்கை எதிரிகள் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு கடைசியாக இறுதி வடிவம் பெறுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த மார்க்கம் இந்த மண்ணிலே நிலை பெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செய்தல்களை ஈடுபட்டார்கள் என்பதை வரலாறு நடிகளும் பார்த்திருக்கிறோம். அதில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்ததிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்பதங்களை கையாடல் செய்வதிலிருந்து அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வழிகாட்டுதல் இந்த சமுதாயத்திற்கு சரியாக சென்று விடக்கூடாது என்பதற்காக மௌதுஆத் என்று ஹதீஸ் துறைகளில் அறியப்படக்கூடிய அந்த இட்டுக்கட்டல் என்ற செய்திகளை எல்லாம் உள்ளே சொருகி எவ்வளவோ முயற்சித்து பார்த்தவர்கள் அவர்களுடைய அத்துணை முயற்சியிலும் இந்த சமுதாயத்தில் தோல்வியையே தொடர்ச்சியாக கண்டார். அதனுடைய விளைவு இஸ்லாம் இந்த உலகத்தில் நாலா பக்கமும் பரவியது. இதனுடைய யதார்த்தம் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே அழுத்தமாக பதிவானது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாய்களால் இந்த இஸ்லாமை ஊதி அணைத்து விடலாம் என்று நாடுகிறார்கள். இறைவன் தன் மார்க்கத்தை நிலைநாட்டியே தீர்வான் என்று சொன்னதற்கு இணங்க இறைவன் இந்த மார்க்கத்தை அன்றிலிருந்து இன்று வரையிலும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் காப்பாற்றப்பட்ட அந்த மார்க்கத்தை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று இந்த இஸ்லாமுடைய கொள்கை விரோதிகள், நமக்கு விரோதின்னு சொன்ன உடனே யார் தான் யாவத்துக்கு வருவான்னா, இங்கே இவன் அடிக்கிறான், அவன் திட்டுறான், இவன் குரான் பிரதிகளை எடுத்து கிழிக்கிறான்,
அவன் இங்கே கொஞ்சம் பேரை கொலை செய்கிறான், இங்கே கலவரம் பண்ணுறான் அப்படின்னு மாத்திரமே தோணும். இதே பெருசாக பேசுவாங்க. இதற்கு எதிராக எதிர்வினையாற்றுவதை பற்றி தான் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அமைப்பு நடத்துகிறார்கள், இயக்கம் நடத்துகிறார்கள், பேரணி நடத்துகிறார்கள், செலவீனங்கள் செய்கிறார்கள், எண்ணற்ற முயற்சிகள் இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் இரண்டாம் தரமானது. காரணம், எல்லா காலத்திலும் உயிரிழப்பு கொள்கைவாதிகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இறைவன் அதற்கான வழியை காலம் நெடுகிலும் வைத்திருக்கிறான். நான் 100 தடவை அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்கணும்னு விரும்புகிறேன், மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது இந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளது. அது உண்மையில் பாக்கியம் கிடைத்தால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு இருக்காது. இஹ்லாஸோடு இருந்தால் அந்த பாக்கியம் நம்மள எல்லாருக்கும் கிடைக்கும், நிச்சயமாக படுக்கையில் கூட கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதே நேரம் இந்த கொள்கைக்கு எவ்வாறெல்லாம் ஊர் விளைவிக்க முயற்சி செய்யப்படுகிறது என்பதைத்தான் நாம் கொஞ்சம் நம்முடைய கவனத்திலே எடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான எதிரிகளுடைய முயற்சி சுன்னா என்ற அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கின்றனவே, அவைகள் இந்த இஸ்லாமுடைய இரண்டாவது ஆதாரம் என்றால் அந்த ஆதாரம் சேதாரமாக வேண்டும். அது சரியாக கிடைக்கக்கூடாது, அது கிடைக்காம இருக்கணும், அது பின்பற்றப்படாமல் இருக்கணும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் அவர்கள் முயற்சித்து கடுமையான முயற்சிகளை இந்த உலகத்திலே மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகள் இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்த பகீரத முயற்சிகள் பலருக்கும் கை கொடுத்தது. அவர்களுக்கு ஒரு காலகட்டத்திலே அப்படி என்ன தெரியுமா நடந்துச்சு, இந்த உலகம் போக போக இந்த சுன்னாவின் மீதே வெறுப்பு கொண்டு இதையே பின்பற்றாத ஒரு கூட்டம் உருவானதை போன்றே இந்த சுன்னாவை சொல்லக்கூடியவர்களையே அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள், பிரச்சனைக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உருவாக்கினார்கள் எதிரிகள். சரி, இது ஆட்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் அல்ல இதனுடைய இலக்கு, மாறாக அந்த ஆட்கள் மூலம் இருக்கக்கூடிய இலக்கு கொள்கை தான் இலக்கு. என்ன, இந்த கொள்கை சுத்தமாக மக்களுக்கு மத்தியில் சேரணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை விளக்கமாக இருக்கும் வரையிலும் அது இந்த சமுதாயத்திற்கு சேரும் என்பதை விளங்கியவர்கள் தான் மிக நுட்பமாக உள்ளே இறங்கி படித்து கலகத்தையும் பிரச்சனையும் உருவாக்குறார். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நாம் அடிக்கடி கேட்ட ஒரு ஹதீஸு தான். என்ன ஹதீஸு? தரத்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து. இந்த ஹதீஸு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஹதீஸு பிரபல்யமாக சிகாவு சித்தால இல்லை, கவனிக்கணும். இந்த ஹதீஸு உலகம் ஹதீஸ் புத்தகங்களில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீமுக்கு பிறகு மிக முக்கியமான புத்தகங்கள் என்று எதை ஏற்றிருக்கிறதோ அந்த 6 புத்தகங்களில் இந்த ஹதீஸ் வரவில்லை. இப்போ எதிரி சூழ்ச்சியை ரொம்ப அழகாக இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் கட்டமைக்கிறான். எதிரி கட்டமைக்கிறான் அப்படிங்கிறத அவங்க வட்டாரத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாம் போய் பார்க்கும் பொழுது தான் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஹதீஸ் மொத்தால தான் இடம்பெற்றது. இமாம் மாலிக் மொத்தா ரஹிமஹுல்லா, மொத்தாவை எழுதி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் உண்மையிலேயே முஸ்லீம் நைசாபூரி பதிஞ்ச அந்த ஹதீஸை எடுத்துட்டு ஒருத்தர் ஆதாரமாக சொல்கிறதா இருந்தால் அதற்கு முன்னால் இந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறதுக்கு எல்லா விதத்திலும் சாத்தியம் இருக்குது. ஏன் தெரியுமா? இமாம் முஸ்லீம் பிறக்கிறதுக்கு முன்னர் பிறந்தவர் இமாம் மாலிக். இமாம் மாலிக் சாதாரண ஆள் இல்லை. உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸை புத்தகமாக முதல்ல தொகுத்து ஏடாக எழுதி தந்தவர் இந்த சமுதாயத்திற்கு புகாரி இல்லை, முஸ்லீம் இல்லை, துர்முதி இல்லை, அஹமது பின் ஹம்பல் அல்ல, மாலிக் இப்னு அனஸ் அல்ல. அந்த மாலிக் இப்னு அனஸ் என்ற அந்த அவர் எழுதின அந்த மொத்தம் தான், அதான் முதல்ல. கவனிங்க, நாம் உலகத்தில் பிரபல்யமாக பெருசாக கொண்டாடக்கூடிய நபிமொழி புத்தகங்களாக எது இருக்குதோ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் சஹாபாக்களுடைய காலத்துக்கு அடுத்த தலைமுறையில் இந்த உலகமெல்லாம் இமாம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மாமனிதர் இமாம் மாலிக் இப்னு அனஸ், 4 மதுஹப் உள்ள ஒருத்தருடைய முக்கியஸ்தராக யார் காட்டப்படுகிறாரோ
அவர் எழுதின முதல் ஹதீஸ் புத்தகம் மொத்தா. அதில் எழுதுறார், இவன் எப்படி தெரியுமா இதை ரொம்ப நேக்கா இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் கொண்டு வாரான், ரொம்ப நுட்பமாக கொண்டு வாரான் பாருங்க. புகாரிலே இல்லை, முஸ்லீமில் இல்லை. நாம் சொன்ன இந்த சக்கலைனி என்று போன வாரம் நம்ம பேசிய அந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறுது. முஸ்லீமில் இருக்கிற இந்த ஆதாரபூர்வமான தரவுகளை விடவா நாம் மொத்தாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்படி சொல்லும்போது என்ன தோணும்? சிகாவசத்தாலே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நம்ம ஆட்களில் அப்படி விளக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா விளக்கணும். முதல்ல ஒரு அடிப்படையை, ஹதீஸ் என்று வந்தால் அது யார் சொன்னாலும் சரி, அது யார் சொன்னாலும் சரி, அதுக்கு சனது இருந்தால் அதை இந்த சமூகம் தலையில் எடுத்து வைக்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்துக்கு இருக்கு. ஹதீஸ் என்று வந்தால் வேற எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி சொன்னதை ஒரு சஹாபி கேட்டார். அந்த சஹாபி அவருக்கு அடுத்தவருக்கு சொன்னார். இமாம் மாலிக் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது அவங்களுக்கு மேலே 2 பேர் தான். கவனத்தில் வைங்க. இமாம் முஸ்லிமோ புகாரியோ ஹதீஸை அறிவிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு மேலே 7 பேர் அறிவிச்சிருப்பாங்க, அல்லது 6 பேர் அறிவிச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? காலத்தால் பிந்தியதுனால பல அறிவிப்பாளர்கள் உள்ள வந்து அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஹதீஸு. காலத்தால் முந்தியதுனால பல அறிவிப்பாளர் தேவையில்லை. அவருக்கு மேலே ஒருத்தர், அவர் ஒரு தபா தாபி, அவருக்கு மேலே ஒருத்தர், அவர் ஒரு தாபி, அவருக்கு மேலே ஒருத்தர், அவர் ஒரு சஹாபி. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா அந்த ஹதீஸ் சஹீஹ். அப்படி தான் இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின அத்தனை ஹதீஸ் எது மொத்தாவுடைய புத்தகம். இப்போ நுட்பமாக இவங்க கதை கட்டுறாங்க பாருங்க. மொத்தால வந்திருக்கே அதுக்க முடியாது. சராசரியாக விவரம் இல்லாத ஒருத்தன் மொத்தா ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்னு நினச்சா என்ன நினைப்பான்? அந்த இடத்துக்கு தான் வருவோம். இப்போ நாம் அவங்களுக்கு சொல்கிறோம், கேளுங்க, நீங்கள் இவ்வளோ விவரம் பேசுகிறீங்கல்ல, நாம் தெளிவாக சொல்கிறோம், அஹ்ல பைத் அப்படிங்கக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாமுடைய 2வது ஆதாரம் அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை முஸ்லீமுடைய ரிவாயத், இந்த ரிவாயத் நான் சொல்லக்கூடிய ரிவாயத் முஸ்லீமுடைய ரிவாயத், இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்ற தரத்தில் பதிந்த அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவு. அபு மூஸா அல் அஷ்அரி அறிவிக்கிறார், ஒரு நாள் நானும் என்னோடு சில தோழர்களும் மக்ரிபு தொழுகையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் ஒன்றாக அவரை பின்பற்றி தொழுதோம். தொழுது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவோடு இருந்தோம். இன்றைக்கி இஷா கூட யார் கூட தான் தொழணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தான். கவனிக்கணும், இது ரொம்ப விஷயம். என்னன்னா, நம்ம பள்ளியில் 6:15 மக்ரிப்னா 8:15 இஷான்னு என்ன செய்யும் எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நேரம் தான் இருக்கணும்? அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஷா தொழுகையில் இருக்கணும்னா அப்படியெல்லாம் டைம் கிடையாது. ஏன் தெரியுமா? சஹாபாக்களில் இஷாவுடைய ரிவாயத்தை பற்றி அறிவிக்கிற எந்த ரிவாயத்துகளையும் அநேகமான ரிவாயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் ஊட்டியை தொங்கு போட்டு தூங்குவோம். அப்படி எங்களுக்கு தூக்கமே வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காமத் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நேரம் பிற்படுத்தி நாங்கள் தொழுதிருக்கிறோம். எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு அந்த மக்கள் அனைவருக்கும் தலைமையேற்று நடத்தக்கூடிய இமாமாகிய முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வர்ற வரைக்கும் சஹாபாக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு டைம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இஷாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் பள்ளி விட்டு போகலையா? இஷாவுக்கு இப்போ வந்துட்டீங்களா? இவ்வளோ நேரம் எங்கேயா உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லோரும் மக்ரிபு முதல் இஷா வரையிலும் பள்ளியிலேயே அமர்ந்திருந்தோம் அப்படி சொன்னோடனே அஹ்சன்தும், சொன்னாங்க, நல்ல காரியம் பண்ணீங்க. மக்ரிப் டு இஷாவில் பள்ளிவாசலில் இருக்கிறது சிறந்த காரியம். எல்லாராலையும் முடியுமா? முடியாது. யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் இதை ஒரு சுன்னாவாக பின்பற்றுவது அபு மூஸா அல் அஷ்அரிக்கு சொன்ன நற்செய்தி. நல்ல காரியம் நபிஸ்ஸலாஹு சொன்னாங்க, நல்ல காரியம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிஸ்ஸலாஹு அப்படி ஏற்று வானத்தை பார்க்குறாங்க. அன்னைக்கு வானத்தை பள்ளிக்குள்ளே இருந்து பார்க்க முடியும், இன்னைக்கு பார்க்க முடியாது. அன்னைக்கு வானத்தை பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து பார்க்க முடியும். பள்ளியிலிருந்து நபிஸ்ஸலாஹு வானத்தை ஏற்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு நபிஸ்ஸலாஹு உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அன்பிற்குரியவர்களை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. நபிஸ்ஸலாஹு உலகத்துக்கு போகிற போக்கில் சில செய்தியை சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் போகிற போக்கில் சொன்ன செய்தி அல்லாது, மாறாக உலகம் உள்ளளவிலும் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய மிக முத்தான செய்திகள். சில சமயம் சொன்ன தெரியுமா, அந்நுஜுமு அமனத்தல் லிஸ்ஸமா, இங்கே வானத்தில் பிரகாசமாக நமக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறதே இந்த நட்சத்திரங்கள் இந்த வானத்திற்கான பாதுகாப்பு கவசமாக்கும், இது பாதுகாப்பு அம்சமாக்கும்.
அப்படின்னு சொல்றாங்க. ஃபைதா தஹபத்தின் நுஜூம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் உதிர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அப்படி ஆகிவிட்டால் இந்த வானத்திற்கு இறைவன் எதை வாக்களித்தானோ அது வந்துவிடும். அப்படின்னா என்ன வந்துடும்? விளக்கம் தராங்க. ஹதீஸ்களை விளக்கத்தை தரக்கூடிய அறிஞர்கள் தராங்க. வானத்திற்கு வர வேண்டியது என்றால் அது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்வது. நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டது என்றால் வானத்திற்கு வரக்கூடியது அது பாய் போன்று சுருட்டப்படக்கூடிய நிலை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லுகிறான், சுருட்டப்படும். அப்படி சுருட்டப்பட்ட கியாம நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வானம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் அழிய போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சொல்றாங்க, அமனத்துல்லி அஸ்ஹாபி. பாருங்க, மேலே உள்ள செய்தி பொதுவான செய்தி, அது உலகத்திற்கே உள்ள செய்தி, எல்லாருக்குமான செய்தி. இப்போ உம்மத்துக்கான செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கான செய்தி? நமக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிகிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அமனத்துல்லி அஸ்ஹாபி, நான் எப்படி இந்த வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாவலாக இருக்கிறதோ அப்படி என் தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். அமனத்தாக, கேடயமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா அத்தா அஸ்ஹாபி மாயுதுன், என் தோழர்களுக்கு இறைவன் எதை வாக்களித்தானோ அது அவர்களுக்கு வந்தே தீரும். சொல்லும்போது சுசலாசலம் இருந்து சஹாபாக்களுக்கு சொல்ற நிலை, சஹாபாக்கள் கரெக்டாக அதுலேருந்து ஒரு நூற்றாண்டு முடிகிறதுக்குள்ள யாரும் இல்லை நன்றாக கவனிக்கணும். வரலாறு ரொம்ப தெளிவாக எல்லா பக்கங்களையும் நுட்பமாகவே பதிஞ்சு வச்சிருக்கிறது. படிக்க நாம தவறணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. அதுக்கு நாம தான் பொறுப்பு. வழிகேடு நம்முடைய வாசப்படியை வந்து கதவை தட்டும் என்றால் அதற்கு உண்மையில் நாம் தான் விலை கொடுத்தாக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகல. சொன்னாங்க, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் என் தோழர்களுக்கு நான் பாதுகாப்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நேராக தூக்கிட்டு எங்கே போயிடுவாங்க பாருங்க. நான் சலான் சொன்னேன், என்னன்னு பதில் சொல்லாமல் போயிட்டார். யாருக்கு பிரச்சனை? இந்த உம்மத்திலே முதல்ல இருந்த 2 மனுஷனுக்கு பிரச்சனை. யாருக்கும்? அபூபக்கருக்கும் உமருக்கும் ரலியல்லாஹு அன்ஹும். அந்த 2 பேர் பிரச்சனையும் நேரம் யாருக்கு போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகுது. இது பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை. ஆனால் பெரிய பிரச்சனை வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளவும் போச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சு தெரியுமா? அவ்வளவும் போச்சு. எப்படியான பிரச்சனை போச்சு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல வந்து எங்கள் வாப்பா விட்டுட்டு போன சொத்தை தாங்கன்னு கேட்குறாங்க. யாரு? அன்னை ஃபாத்திமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நாங்கள் நபிமார்கள் எதையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போனோம்னா நாங்கள் விட்டுட்டு போன எதுவாக இருந்தாலும் இது தர்மம் தான், சதகா தான், அது பொது நிதியில் தான் சேருமே தவிர எங்களுடைய சொத்தை யாரும் எங்களுடைய வாரிசுதாரர் உரிமை கொண்டாட முடியாது. இஸ்லாமுடைய வாரிசு உரிமையில் உண்மையிலேயே ஒரு மனுஷன் விட்டுட்டு போனால் அந்த சொத்துக்கு முதல்ல சொந்தம் கொண்டாட போகிறது யாராக தான் இருக்க முடியும்? மனைவியாக இருக்க முடியும், பெண்ணாக இருந்தா, அடுத்து மகளாக இருக்க முடியும். கணக்கே அவளை வச்சு தான். இஸ்லாமுடைய வாரிசு உரிமையுடைய பியூட்டியே ஆம்பளை வச்சுல கணக்கே எவரை வச்சு தான்? பெண்களை வச்சு தான். 8 வகையில் முதல்ல சொத்துரிமையில் இடம் பெறதே அவங்க தான். அது என்னென்ன வகைன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்கள வச்சு தான் ஆம்பளைகளுக்கு சொத்து கணக்கு. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய சொத்துரிமை, சுன்னா சொல்லக்கூடிய சொத்துரிமை. சரி, அது பெரிய சப்ஜெக்ட். இப்போ யோசிங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்ல. இந்த சம்பவம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு சம்பவம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அதே போன்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார். யார்கிட்ட கேட்டு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு இடத்துல கேட்டு. மீராசுடைய பட்டத்தை பாடத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். புகாரி இதை பதிவு செய்கிறார். 2 பேர் கேட்குறாங்க. கூட இருக்க சஹாபாக்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளோ பேர்கிட்ட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விட்டுட்டு போன எல்லா சொத்தையும் இந்த சமுதாயத்தில் அது தர்ம பொருளாக தான் சேரும்னு சொன்னாங்களா அல்லது வராசத்துக்கு சேரும்னு சொன்னாங்களா? இல்லை, அது வராசத்துக்கு சேராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கும் கிடைக்காது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தான். கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்வு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அவங்க போன பிறகு அவங்களுடைய வார்த்தை அந்த சமுதாயத்தை கட்டி காத்தது. அது அப்படியே கட்டுப்பட்டு நின்றது. கட்டிப்பட்டு அப்படி நின்றது. இங்கே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் தோழர்களுக்கு நான் சென்று விட்டால் அவர்களுக்கு எது வாக்களிக்கப்படுமோ அது வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்த குழப்பங்களை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற குழப்பங்கள். எங்கே அவர்கள் சுன்னாவின் பால் திரும்பினார்களோ
அப்பொழுது அவ்வளோ பேர் மீட்சி அடைந்தாங்க. அதில் யாரும் விதி விலக்கு இல்லை. பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வந்தது. அத்தனை குழப்பங்கள்லையும் அவங்க அவ்வளோ பேர் மீட்சி அடைஞ்சாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பேர் குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பகை இருக்கிற மாதிரி சொல்கிறான் இல்லையா, முஆவியா வகையராவா அப்படின்னு பேசுகிறான். இவன் தம்பி, இவன் பக்கத்து விட்டு அண்ணன், இவன் பார்க்க பிறந்த ஆள், முஆவியாவா அப்படிங்கிறான். முஆவியா யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அவருடைய பேரை சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆள். ஏன் தெரியுமா? உலகத்திற்கு கிதாப் அல்லாஹுடைய வேதத்தை எழுத்தில் தந்ததுக்காக முயற்சி பண்ண மினல் குத்தாவில் வகி எழுத்தர்கள் ஒருத்தர் இங்கே உட்காந்துட்டு முஆவியா யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். வாப்பா யார் தெரியுமா? அபு சுஃபியான். அவர் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். இங்கே உட்காந்து அவர் எப்போ வந்தார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். அப்படி யாரையும் சஹாபாக்களை பேச முடியாது. கவனியங்கள் தோழர்களே, கவனியங்கள் சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சென்று விட்டால் என் தோழர்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஅஸ்ஹாபி அமனத்துல் உம்ம, என் சமூகம் இருக்கிறதே அந்த சமூகத்திற்கு என் தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அமனத்தாக இருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஃபஇதா தஹப அஸ்ஹாபி, இந்த உலகத்தை விட்டு என் தோழர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் என்றால் அத்தா உம்மதி மா யுஅதூன், அவர்களுக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது என் சமூகத்திற்கு வந்து சேரும். சஹாபாக்கள் இல்லாமல் போயிட்டா இந்த சமுதாயத்திற்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அது வந்து சேரும். என்ன அது? என்னைக்கு சஹாபாக்களுடைய புரிதலில் இருந்து சுன்னாவை கொண்டு அவங்க தந்த தீர்வுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் மாறும் என்றால் இந்த சமுதாயம் மிக சாதாரணமாக ஒன்றுமில்லாமல் செல்லரித்தவர்களாக மாறிவிடுவார்கள். அடுத்து நீங்கள் வரக்கூடிய குழப்பங்களை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளவும் நேற்றைக்கு இன்றைக்கு என்று மாறி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்தது. எல்லா காலத்திலும் பிரச்சனை வந்தது, பிரச்சனை வராமல் இருக்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்கிறாங்க. கவனிக்கணும். மறுபடியும் திருமிதிலும் அபுதாபிலும் வரக்கூடிய ஒரு செய்தி. இது உலக அறிய எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி செய்தி, நாம் பல தடவை கேள்விப்பட்ட செய்தி. இர்பாத் சாரியா அப்படின்னு ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு நபிமொழி. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர நாங்கள் எல்லோரும் காத்திருந்தோம். வந்தாங்க. ஒரு முறை எங்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு அருமையான உரையாற்றினார்கள். அந்த உரையை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டோம். என்ன தெரியுமா நினைச்சோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பண்ணக்கூடிய இந்த உரை நாயகம் நம்மை விட்டு செல்ல போகிறார்கள் போலும், அதனால் தான் இந்த உரையை நமக்கு இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஸ்ஸம்இ வத்தாஅ, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் நிச்சயமாக செவியேற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ஃபஇன் தஅம்மர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் அலைக்கும் பிஸ்ஸம்இ வத்தாஅ, உங்கள் மீது உங்களை நிர்வாகம் செய்வதற்காக ஒரு கருப்பு நிற அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு, சஹாபாக்கள் போயாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே சஹாபாக்களுடைய கட்டுப்பாடும் தாபியின்களுடைய கட்டுப்பாடும் தபா தாபியின்களுடைய கட்டுப்பாடும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வரலாறு தெரியும். அன்னைக்கு வந்த குழப்பங்கள் அவ்வளோத்தையும் அவங்க எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதும் நமக்கு வரலாற்றில் தெரியும். எப்படி எதிர்கொண்டாங்க? சுன்னாவை கொண்டே எதிர்கொண்டார்கள், நபியின் ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டே எதிர்கொண்டார்கள், அல்லாவின் வேதத்தின் சொற்களை கொண்டே எதிர்கொண்டார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் குழப்பம் வராமலே இருந்ததா இல்லை வராமல் இருக்குமா? அன்னைக்கு வராமல் இருந்ததா இல்லை இனி வராமல் இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் தீர்வு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் தீர்வு சொல்கிறாங்க, ஃபஇன்னஹு யஇஷ் மின்கும் பஅதி, எனக்கு பிறகு உங்களில் யாரெல்லாம் வாழ்கிறீங்களோ ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, அவர் இந்த உலகத்தில் எண்ணற்ற கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் காண்பார். தீர்க்கமாக இந்த உலகத்துக்கு சொன்ன தீர்வு கவனிங்க. இன்னைக்கு இதை விடணும் அல்லது இதில் சிலதை விடணும் அல்லது இதில் சிலதுக்கு மேலே களங்கம் கற்பிக்கணும் அல்லது இதில் சிலதை நம்ம ஏற்றுக்க முடியாது, இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தத்துவம் வந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஅலைக்கும் பிசுன்னதி, நான் உங்களுக்கு முதலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் தீர்வை சொல்கிறேன். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என் நடைமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். சரி, பல நேரங்களில் நடைமுறை சுன்னா நம்மளுக்கு எட்டாமல் கூட இருக்கும், நமக்கு கிடைக்காம கூட இருக்கும். முந்தைய சமுதாயத்தில் பலரும் கூட சில விஷயங்கள்லாம் அறியாமையில் இருந்ததுக்கு அதுக்கு காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிந்திய காலத்து இமாம்கள் தந்த மார்க்க தீர்ப்பை விட முந்தைய காலத்து இமாம்கள் தந்த மார்க்க தீர்ப்பில் சில பிழைகள் உண்டு.
உதாரணத்துக்கு நம்ம ஊரில் எடுத்துக்கிடுவோம், 2 மதுஹப் பிரபலியமாக இருக்குது. ஒன்று ஹனஃபி மஸ்லக், இன்னொன்று சாஃபி மஸ்லக். இந்த 2 இருக்குது. இங்கே 2 மதுஹப் இருக்குது. இந்த 2 மதுஹபில் இருந்து பிரிஞ்சு குர்ஆன் சுன்னாதான் சலஃபுடைய வழிமுறை தான் அப்படின்னு சொல்லி நாம் வந்துட்டோம். அதனால தான் எழுதி கூட வச்சுருக்கோம் நம்ம. என்னென்னு, இது சலஃபுகள். இங்கே பலரும் பலதுக்கு வருவாங்க, பலரும் பலவிதமாக பின்பற்றக்கூடிய இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஆதாரம் இருந்தால் அதை பின்பற்றலாம். ஆதாரம் இல்லையா, ஆதாரம் இல்லாததை ஏன்பா பின்பற்றுறேன்னு கேட்போம். ஆதாரம் இல்லாத பின்பற்றாதேன்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஆதாரம் இதுதான் எடுத்து காட்டி அதை பின்பற்றுன்னு சொல்லுவோம். இதான் இந்த பள்ளியுடைய இலக்கும் நோக்கமும். அதன்படி குர்ஆன் சுன்னாவின்படி மக்களை வாழ வைக்கணும். ஆனால் இங்கே ஹனஃபி மஸ்லக்கு பின்பற்றப்படுகிறது, ஷாஃபி மஸ்லக்கும் பின்பற்றப்படுது. நீங்கள் ஷாஃபி மஸ்லக்கில் பார்த்தீங்கன்னா அநேகமான மஸ்அலாக்கள் 170 விழுக்காடுக்கு மேலே குர்ஆன் சுன்னுக்கு ஒத்ததாகவே இருக்கும். குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்தே இருக்கும். ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னா அநேகமானது ஒத்தே இருக்கும். ஆனால் ஹனஃபி மஸ்லக்கில் பார்த்தீங்கன்னா அநேகமானது ஒத்து இருக்காது. ஏன்னா உண்மையிலேயே இவங்க 2 பேரில் முந்தியதும் வாத்தியாரும் யாருன்னா இமாம் அபூ ஹனீஃபா தான். இமாம் அபூ ஹனீஃபா தான் வந்து முந்தினவர். அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிமுறையால் முன்னேறியவர்கள், முன்காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் முறையாக தொகுக்கப்பட்டு கிடைக்கல. கிடைக்காத காலத்தில் அவங்க சொன்னது பலதும் முரண்பட்டிருக்கும். பின்னால் ஹதீஸ் புத்தகங்கள் முறையாக தொகுக்கப்பட்ட காலத்தில் எந்த அறிஞர்கள் எல்லாம் உருவானார்களோ அவர்கள் காலத்தில் தரப்பட்ட மார்க்க தீர்ப்புகளும் வழிகாட்டுதலும் ஃபிக்ஹ் மசாலாக்களை பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமாக இருக்கும். சரி, இப்போ இந்த 2ஐயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எது தப்பு எது சரி? எது ஆதாரத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அது சரி, எது ஆதாரத்துக்கு நெருக்கம் இல்லையோ அது தவறு. அப்போ அபூ ஹனீஃபா இமாம் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவங்களுக்கு அன்னைக்கு எது ஆதாரமாக கிடைச்சதோ அந்த அளவுக்கு அவங்க சரியாக செஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு அதை விட சான்று தெளிவாக கிடைக்கும்னா நாம் தான் ஆதாரத்தை மாற்றிக்கணும். வியாபாரம் பண்ணுறாங்க பஜாரில், வியாபாரம் பண்ணுற பஜார் வாட்டு இருந்தது ஒரு காலத்தில், சேல்ஸ் டேக்ஸ் ஒரு காலத்தில் இருந்தது, அதுக்கடுத்து அதை மாதிரி டேக்ஸஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தான் நம்மளால் வியாபாரி. எப்போ ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்தினானோ எங்கெல்லாம் கேம்ப்பு போட்டு ஒரு இடத்துல பாடுறது அவ்வளோ இடத்துல நம்ம வியாபாரிகள் அவ்வளோ பேர் போய் பார்த்தேன். ஏன் ஐயோ அடுத்து வியாபாரம் இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்? குறைஞ்சபட்சம் ஜிஎஸ்டியை தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எல்லோரும் ஓடி ஓடி படித்தாங்க. டேக்ஸுக்குள்ளே வராதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் டேக்ஸுக்குள்ளே வர்ற ஒருத்தரும் போய் படித்தாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்மளை காப்பாற்றணும்னா உண்மையில் படிக்க வேண்டியவர்களை படித்து தான் ஆகணும். அப்படின்னு சொல்லுவாங்க, அலைக்கும் பிசுன்னதி, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என் வழிமுறை உங்களை காக்கும். சரி, அதுக்கு அடுத்து அதோட விடலை வசுன்னத் ஹுலஃபா ar-ராஷிதீன் அல்-மஹ்தியீன், உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த ஹுலஃபா ராஷிதீன்களுடைய வழியையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்னாங்க. அவ்வௌ அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடவாய் பற்களால் நீங்கள் அதனை கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள். சும்மா பிடிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக பிடிச்சிக்கணுங்க. எனக்கு பின்னால் வரப்போகிற அந்த கருத்து வேறுபாடும் வழிகேடும் உங்களை அப்படி மடை மாற்றி விடும். இன்றைக்கி கண்ணுக்கான பார்த்துட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி எங்களுக்கு அஹ்லே பைத் மட்டும் போதும்னு சொன்னால் அபூ பக்கர் ரலியல்லாஹு உங்களை எங்கே வைக்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உங்களை எங்கே வைக்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு உங்களை எங்கே வைக்க? அவங்களுடைய வழிமுறையில் நீங்கள் உங்கள் காலத்து பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்னு சொன்னாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அந்த தீர்வை அவங்களுடைய வழிமுறையை படிக்காமல் அவங்களுடைய வழிமுறையை தெரிஞ்சிக்காமல் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய யாராவது எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் சின்ன பிரச்சனைக்கும் தீர்வை காண முடியுமா? முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஒரு சில அளவில் தங்களுக்கு தெரிந்ததை யாரோ எங்கோ தருகிறார்கள் என்பதற்காக கடன் வாங்கி கொண்டு அதையே பிரச்சாரம் செய்யக்கூடியதாக அல்லது அதையே பின்பற்றக்கூடியதாக அல்லது அதையே சரி என்று வாதிடக்கூடியதாக நம்மில் யாரும் வந்துவிடக்கூடாது. பாவம், நம்மள இருக்கக்கூடிய சவால்கள் ஒரு சிலருக்கு அதை பற்றி அறிவில்லை. குர்ஆன் சுன்னாங்கிறது 23 ஆண்டு காலம் படிக்க வேண்டிய பாடம். அந்த 23 ஆண்டு கால பாடத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே 35 வருஷம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் பல காலங்களில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை செயல் திட்டங்களாக, நடைமுறைகளாக, கொள்கையாக, சட்ட திட்டங்களாக, வாழ்வியல் நெறியாக கை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி தான் இஸ்லாம் என்பது பரிபூர்ணப்படும். இஸ்லாம் பரிபூர்ணப்பட்ட மார்க்கம். அதனை இந்த சமுதாயத்தில் யாரோ வெளியே இருந்து
இது இந்த மனித சமுதாயத்துக்கு ஒத்ததல்ல, இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குரிய வாய்க்காயல்களை இந்த உம்மத்தில் இருந்தே திறந்து விடக்கூடியவர்களாக இந்த முஸ்லீமில் யாரும் இருந்துடக்கூடாது, நம்மளை யாருமே இருந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கிறது நம்முடைய அறியாமையில் இருக்கும் என்றால் நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவொளியை பெறுவது தான் நம்முடைய கடமையாக முதலில் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிذிக்ரில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு மின் குல்லி தம்பின் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இதற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல நேர்ந்த நேரத்திலெல்லாம் அவர்களுக்கான அறிவுரைகளை கட்டமைத்த நேரத்திலெல்லாம் நான் இப்பொழுது சொன்ன இந்த வசனத்தை அன்றாடம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விஸ்வாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் எப்போ பேசினாலும் சரி நேராக நேர்மையான சரியான பேச்சை பேசுங்க. நேர்மையான சரியான பேச்சை பேசுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹுவை பற்றி பேசினா அல்லாஹுடைய வசனங்களில் நின்று பேசணும். அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசினா அல்லாஹுடைய தூதரின் நடைமுறையிலிருந்து பேசணும். சஹாபாக்களை பற்றி பேசினா சஹாபாக்களுடைய வழிமுறை என்னன்னு விளங்கி அவங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இறை தூதருக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத விளங்கி சரியாக பேசணும். அதே மாதிரி அதற்கு பின்னால் ஐம்மத்து சலஃப் அறிஞர்கள், உலமாக்கள், இமாம்கள் அவங்கள பற்றி பேசினா அங்கேயும் சரியாக பேசணும். அதுக்கு பின்னால் இன்றைக்கி உம்மத்தில் நம்மள ஒவ்வொருத்தரும் நம்முடைய எந்த லாப நஷ்டங்களை பேசினாலும் கூலு கௌலன் சதீதா, சரியாக நேராக நேர்மையான சொல்லணும். எது உண்டோ அது, எது இல்லையோ அது இல்லை, எது இது அது எதுவும் சொல்ல வேண்டாம், எது இருக்காது அப்படியே. அப்படி சொல்லக்கூடியவங்க நேர்மையாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடுத்த வாசகத்தில் எல்லாம் முடிக்கிற மாதிரி உலகத்துக்கே ஒரு செய்தி சொல்கிறான். குர்ஆனில் 4 இடத்துல இதை சேர்த்து சொல்கிறான். இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறான், கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்கள் அப்படி சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்கி வைப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இது வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீ சரியா முறையா விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்லி சரியாக இருந்தன்னா அல்லாஹ் உன் காரியத்தை எல்லாம் சீராக்கி வைப்பான், உடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ. ஃபஸ்ட்டு அல்லாஹ் கட்டுப்படு, குர்ஆனை கையில் எடுத்துரு. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, சுன்னாவை கையில் எடுத்துரு. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீ கையில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை சுன்னாவை கையில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் இல்லாமல் எடுக்கவே முடியாது. சஹாபாக்களில் ஒரே ஒரு செய்தியை சொன்ன ஒருத்தர் இருந்தாலும் அந்த செய்தியை எடுக்கத்தான் வேண்டி இருக்கும். அந்த ஒரு செய்தி நமக்கு தேவைப்படும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சாங்க. அவங்க அறிவித்த செய்தியாக சொல்லப்படக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். இந்த ஹதீஸ் சொன்னால் அவர் தான், வேறு யாரும் இல்லை. உலகத்திற்கே கலங்கரை விளக்கமான அருமையான ஹதீஸ். யாருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் ஞானத்தை, அறிவை, விளக்கத்தை, புலமையை தருகிறானோ அல்லாஹ் அவருக்கு நலவுகளை எல்லாம் தந்தான். மார்க்கத்தில் ஞானம் பெறுறது இந்த ஹதீஸை சொன்னது ஒருத்தர் தான். அந்த ஹதீஸ் ஒரே ஒரு வழி அறிவிப்பு தான். அவர் ஒருத்தராக சொன்னது தான் ஹதீஸில் ஆதாரபூர்வமாக இருக்குது, தெளிவாக இருக்குது.
இந்த ஒரு ஹதீஸை ஒரு வழி அறிவிப்பு தான் ஒருத்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி எடுக்காமல் இருக்க முடியாது. அதை சொன்ன ஒரு முஆவியா அவர் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்ச முடியாது, யாரும் வீம்பு பேச முடியாது. சொன்னவர் ஒரு சஹாபி, கேட்டது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அவர் சொன்னது உயர்ந்த ஒரு மனிதனுடைய சொல், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல். இந்த சொல்ல இந்த சமுதாயத்தில் உள்ள அவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஃபிக்ஹ் மார்க்க ஞானம் என்பது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி வமை யுத்இல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் எவர்கள் கட்டுப்படுகிறார்களோ ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் அந்த மகத்தான வெற்றியை தரும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப சடவு தெரியுது. முன்னாலெல்லாம் குரானையும் ஹதீஸை எடுத்து வச்சு இது என்ன அது என்ன அப்படி என்ன இப்படி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு தங்களுடைய செயல்பாடுகளை தங்களுடைய நடத்தைகளை திருத்தி கொண்டவர்களெல்லாம் இன்று பள்ளி வாயிலில் பல நேரங்களில் அதனை பேசுகிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அவர்கள் இருக்கும் குழுமங்களிலோ அல்லது நட்பு வட்டாரங்களிலோ அவைகள் தான் விவாதிக்கப்படுகின்றனவா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடம் மாற்றப்படுகிறோம். அது எங்கே கொண்டு போய் விடும்னா நிச்சயமாக நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விடும். இந்த வசனத்தை அழுத்தமாக பதிவு வச்சுக்கோங்க. வாரம் அல்லாஹ் நம்ம காதில் கேட்க வச்சுருக்கோம், வாரம் கேட்க வச்சுருக்கான். திரும்ப திரும்ப கேளுன்னு நபிஸல்லல்லாஹு அவங்க ஒரு சுன்னாவாக விட்டுட்டு போய் நம்மை கேட்க வச்சுருக்கான். அப்படின்னா நமக்குள்ள இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் அப்படி ஒரு பதிவை ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்க செய்திருப்பான். அப்படி கிடைக்கப்பட்ட அந்த அறிவுரை நம்மிடத்துல ரொம்ப லேசாக வெளியே போகுது அப்படின்னா நாம் சரியாக இல்லை என்று பொருள். அதனால் கொஞ்சம் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், நாங்கள்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க, நாங்கள்லாம் அஹ்லு ஹதீஸ், நாங்கள் குர்ஆனை சுன்னாவை ஹதீஸ்ங்கிற பேரில் பின்பற்றக்கூடியவங்க, நாங்கள்லாம் அந்த மதுவாதிகள் குராஃபிகளோடு இல்லை, நாங்கள் கொஞ்சம் பேர் தொப்பி போடாத இந்த கூட்டத்தோடு இருப்போம் அப்படின்னு சொன்னாலாம் சொர்க்கம் கிடைக்காது, ஒரு காலம் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் நபி இறந்து போன உடனேயே முன்னால் கொடுத்த தாய் வெளியே போனவர்களும் இந்த உம்மத்தில் உண்டு. நபிஸல்லல்லாஹுடைய இறப்புக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமை விட்டுட்டு வெளியே போனவங்க உண்டு. வரலாற்றில் அப்படி நிறைய பேர் பார்க்குறோம். அந்த இழிந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. மாறாக குர்ஆனு சுன்னா அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க, யார் என்ன சொன்னாலும் இது சரியானது தானே, ஆதாரம் இருக்கா எடுத்து பாரு. புத்தகம் இன்னைக்கு வந்துருச்சு, எல்லாரும் தனியாக பார்க்க முடியும். எல்லாரும் தனியாக பார்த்தா தான் சந்தேகமே வருது, விளங்க முடியல, இதுக்கும் அதுக்கும் ஒட்ட மாட்டேங்குது, இது என்ன அது என்னன்னு கேள்வி வரும். அப்படி வந்தால் தான் நம்ம திருந்த முடியும். அது இல்லாத ஒரு நிலைமை இருந்தால் யாருனாலும் இந்த சமுதாயத்தில் புதுசாக நிறைய ஆட்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் பேரிலேயே வந்து நினைச்சுவாங்க, இல்லாத எட்டுக்கட்டல்களை பண்ணுவாங்க. வழிகேடு நமக்கு சமீபமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் வழிகேட்ட கூட்டத்திலிருந்தும் வழிகேடுகளிலும் பாதுகாத்து அருள் செய்வானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.